Hi, this is Madhu from DOP channel. இந்த வீடியோ எதுக்கான பதிவுன்னு பாத்தீங்கன்னா ஒரு கமெண்ட் வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு என்ன ஆன்சர் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ நீங்க கேட்கிற கமெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு மட்டுமே யூஸ்ஃபுல்லா இல்லாம பாக்குற எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கறதுக்காண்டி தான் இந்த வீடியோ வந்து நான் ரெக்கார்ட் பண்ணி போடுறது. ஸோ அதனால வந்து ஸ்பெசிஃபிக்கா நீங்க கேட்கிற கொஸ்டின்ஸ்க்கு உங்களுக்கு தனிப்பட்டு நான் வந்து கமெண்ட் பண்ணுவேன். அது மட்டும் இல்லாம நான் வந்து யூடியூப் சேனல்லே வந்து அந்த கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் வந்து நம்ம போட்டோம்னா மற்ற சப்ஸ்கிரைபர்ஸ்க்குமே இந்த கமெண்ட் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும், இந்த ஆன்சர் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கறதுக்காண்டி தான் இந்த வீடியோ வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ அவங்க என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அக்கா ஏஐபி எக்ஸாம் ஈஸி பாஸ் பண்றதுக்கு ஏதாச்சும் வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ வந்து ஆல்ரெடி வந்து ஏஐபி எக்ஸாமினேஷன் எந்த மாதிரி எக்ஸாமினேஷன், அதுக்கு என்னென்ன கொண்டு போகணும் அப்படிங்கிற எல்லா விஷயமே வந்து நம்ம சேனல்ல ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். ஸோ நம்ம சேனல்ல பிளேலிஸ்ட்ல ஏஐபி அப்படிங்கிற பிளேலிஸ்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான வீடியோ எல்லாமே வந்து நம்ம போட்டிருக்கோம். ஸோ ஏஐபினா என்ன, அதுக்கு என்ன குவாலிஃபிகேஷனு, யார் எழுதலாம், எதுக்கு எழுதுறாங்க, அங்க ஓப்பன் புக் எக்ஸாமா நாட் ஓப்பன் புக் எக்ஸாமா அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலான வீடியோ நம்ம போட்டிருக்கோம். ஸோ எல்லா வீடியோமே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இவங்க வந்துட்டு ஈஸி பாஸ் பண்றதுக்கு ஏதாவது டிப்ஸ் மாதிரி வந்து கேக்குறாங்க. ஸோ ஏபி பாஸ் பண்றதுக்கு ஒரு டிப் வந்து கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. நான் வந்து என்னை பொறுத்தவரை எப்படியோ ஸோ என்னோட டிப்ஸை வந்து நான் உங்களுக்கு சொல்றேன், அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா உங்களுக்கு எப்படியாவது அனலைஸ் பண்ணி ஒரு ஐடியா கிடைச்சிச்சு அப்படின்னா அந்த மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ ஏபி எக்ஸாம் வந்து பாஸ் பண்றதுக்கு ஏதாச்சும்னா பாஸ் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏபி எக்ஸாமினேஷன் வந்து ஓப்பன் புக் எக்ஸாமினேஷன் தான். ஸோ ஓப்பன் புக் எக்ஸாமினேஷன்னாலுமே முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா என்ன புக்ஸ்னாலும் எடுத்துட்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு ரூல் வந்து இருந்துச்சு. பார் கவுன்சில்ல இருந்து ஒரு ரூல் என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனி புக்ஸ், எந்த புக்ஸோ கைடோ பேராக்ஸோ எதுனாலும் எடுத்துட்டு போயிட்டு நீங்க வந்து ஓப்பன் புக் எக்ஸாம் தான் கொஸ்டின் பேப்பர் வாங்கி வச்சுட்டு அதுல கேட்கிற கொஸ்டின்ஸை வந்து நீங்க ஓப்பன் புக்கை எடுத்து ஓப்பன் பண்ணி அந்த கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் எங்க இருக்குங்கிறத நீங்க சர்ச் பண்ணி எழுதிக்கலாம் அப்படிங்கிறது முன்னாடி இருந்த கைட்லைன்ஸ். ஸோ இப்ப என்ன பார் கவுன்சில்ல இருந்து என்ன கைட்லைன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ இந்த ரூல் தான் ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த ஒரு புக்கும் எடுத்துட்டு போக கூடாது, எந்த ஒரு கைடும் எடுத்துட்டு போக கூடாது. கண்டிப்பா வந்து பேராக் மட்டும்தான் எடுத்துட்டு போகணும். அந்த பேராக்லயுமே சில இன்ஸ்ட்ரக்ஷன் தான் சொல்லியிருந்தாங்க, சில ரிஸ்ட்ரிக்ஷனும் சொல்லியிருந்தாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க எடுத்துட்டு போற பேராக் வந்து வித்தவுட் நோட்ஸ் அண்ட் கமெண்ட்ஸா உள்ள பேராக் மட்டும்தான் எடுத்துட்டு போகணும். மொத்தமா கமெண்ட்ஸ் நோட்ஸ் இதெல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஒரு சில பேராக்ஸ்லன்னா வந்து நமக்கு புரியறதுக்காண்டி நோட்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி பேராக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போக கூடாது. வித்தவுட் நோட்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ்ல உள்ள பேராக் மட்டும் தான் எடுத்துட்டு போகணும். அந்த மாதிரி பேராக் மட்டும் தான் எடுத்துட்டு போகணும், புக்ஸ் எதுவுமே எடுத்துட்டு போக கூடாது அப்படிங்கிறது இப்ப புதுசா பார் கவுன்சில்ல இருந்து கொண்டு வரப்பட்ட ஒரு ரூல் தான் வந்து ஏஐபி எக்ஸாமினேஷனுக்கு. ஸோ ஆல்ரெடி நம்ம சேனல்ல வந்து அந்த மாதிரி பேராக் வந்து என்ன பேராக் இருக்கு, என்னென்ன சிலபஸ் படி எந்தெந்த பேரக் எல்லாம் எடுத்துட்டு போகலாம் அப்படிங்கிற வீடியோ வந்து நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். ஸோ அதை வந்து நீங்க செக் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா வந்து கிடைக்கும், எப்படி பேரக் வாங்கணும், எந்த பேரக் கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். ஸோ இப்போ வந்து நீங்க இப்போ எல்லா பேராக்கும் வந்து நீங்க கலெக்ட் பண்ணா மட்டும்தான் நீங்க வந்து பார் எக்ஸாமினேஷனுக்கு வந்து ஏஐபி எக்ஸாமினேஷனுக்கு வந்து எழுத போக முடியும். ஸோ அதனால வந்து ப்ரீவியஸா 1 மந்த்துக்கு முன்னாடி இப்போ எக்ஸாமினேஷன் வரப்போகுது அப்படின்னா 1 மந்த்துக்கு முன்னாடியே உங்களோட பேராக்ஸ் எல்லாமே வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம சிலபஸ் வீடியோல நம்ம சேனல்ல போட்டிருக்கோம். அந்த சிலபஸ்ல என்னென்ன சிலபஸ் புக் சப்ஜெக்ட் நேம் எல்லாம் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த சப்ஜெக்ட் நேம்ஸ்ல வச்சு ஒரு பேரக்டே நீங்க கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்பெல்லாம் வந்து செட்டாவே வந்து பிளிப்கார்ட், அமேசான் பிளஸ் வந்து லா புக் சென்டர்லயுமே வந்து ஏஐபி எக்ஸாமினேஷன் கொண்டு போறதுக்குனே வந்து செட்டா புக்ஸ் வந்து விற்கிறாங்க. சிலபஸ்ல உள்ள எல்லா சப்ஜெக்ட் புக்ஸையுமே வந்து செட்டா ஒரே பிரைஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க. ஆனா தனித்தனி புக்கா தான் இருக்கும், ஆனா வந்து ஹோல் செட்டா வந்து பிரைஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்க வாங்கி வச்சுருந்தா உங்களுக்கு வந்து பெனிஃபிட்டா இருக்கும். சரி, ஒரு புக்கே நீங்க தேடி தேடி வாங்குறதுக்கு இந்த மாதிரி லா புக் சென்டர்லயோ பிளிப்கார்ட் அமேசான்ல நீங்க வந்து ஏபி எக்ஸாமினேஷன் வித்தவுட் நோட்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பேராக்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்க சர்ச் பண்ணீங்கனாலே போதும், நிறைய லிஸ்ட் ஆஃப் வந்து பேராக்ஸ் வந்து செட்டா வந்து வச்சிருப்பாங்க. சிவில் லாக் தனியா, கிரிமினல் லாக் தனியும் இருக்கும். அது தாண்டி ஃபுல்லா வந்து இப்போ ஒரு 13 சப்ஜெக்ட்ஸ் வந்து சிலபஸ்ல கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த 13 சப்ஜெக்ட்ஸ்ல உள்ள பேராக்குமே வந்து
செட்டா வந்து கொடுத்து இவ்வளவு பிரைஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. சோ நீங்க அந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது நான் சொல்லுவேன். இன்னொரு டிப் என்ன பாத்தீங்கன்னா, நீங்க இப்போ வந்து பேராக்ட் இந்த மாதிரி ஹோலா வாங்குறீங்க அப்படின்னா நீங்க வந்து பிளிப்கார்ட் அமேசான்ல வந்து வாங்கிக்கோங்க. அதுல வந்து ஆஃபர் பிரைஸ்ல வந்து சில டைம் வந்து போட்டிருப்பாங்க. இதுவே வந்து நீங்க லா புக் சென்டர்ல வந்து வாங்குறீங்க அப்படின்னா அவங்க வந்து டிஸ்கவுண்ட் வந்து அவ்வளவா பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு வந்து டெலிவரி சார்ஜ் வேணா டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா புக்கோட பிரைஸ் வந்து அவங்க டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. நீங்க கம்பேரிட்டிவ்லி பாத்தீங்கன்னா நான் வாங்கையில வந்து எப்படி வாங்கினேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கம்பேரிட்டிவ்லி வந்து எனக்கு லா புக் சென்டர் இருக்குல்ல, சோ அங்க வந்து வாங்குறதை விட பிளிப்கார்ட் அமேசான்ல பிரைஸ் வந்து கம்மியா இருக்கு. சோ வந்து இப்போ 25% டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி தீபாவளி டைம் தான் வந்து பிளிப்கார்ட் அமேசான்ல கண்டிப்பா ஆஃபர்ஸ் டிஸ்கவுண்ட்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. சோ கம்பேர் பண்ணி பார்க்கையில லா புக் சென்டரை விட பிளிப்கார்ட் அமேசான் இந்த மாதிரி இதுல வாங்குறது வந்து கொஞ்சம் கம்மியா இருந்த மாதிரி பிரைஸ் கம்மியா இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ ₹10 ₹20 கம்மியானாலும் கூட நமக்கு பெனிஃபிட். அதனால வந்து நீங்க வந்து பரவாயில்ல அப்படின்னு அதுல வாங்குறத விட நீங்க இதுல வாங்கிக்கிறது வந்து நல்லது. ஸோ நான் என்னோட சஜஷன் வந்து நீங்க பிளிப்கார்ட் அமேசான்ல இந்த மாதிரி ஹோல்சேல் புக் வாங்கல கொஞ்சம் பிரைஸ் கம்மியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். சில லா புக் சென்டர்ல நீங்க கொரியர் சார்ஜ் எல்லாமே வந்து சேர்க்கையில ரொம்பவே அதிகமா தான் பிரைஸ் வந்து ஆகுது. ஸோ வந்து நீங்க வந்து புக்ஸ் பேராக்ஸ் வந்து இந்த மாதிரி பேராக்ஸ் வந்து நீங்க வாங்கி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நீங்க இப்ப புக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ எக்ஸாம் வந்து நடக்க போறதுக்கு 1 மந்த்துக்கு முன்னாடி என்ன பண்றீங்கன்னா பேராக்ட் எல்லாம் வாங்கி வச்சதுக்கு அப்புறம் நீங்க வாட்டுக்கு அந்த பேராக்ட நம்ம எக்ஸாமினேஷனுக்கு மட்டுமே எடுத்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வாட்டுக்கு கம்முன்னு வச்சிடாதீங்க. அந்த பேராக்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபுல் பேராக்ஸையும் எடுத்து ஒன்ஸ் வந்து நீங்க வந்து ஓபன் பண்ணி பாருங்க. நீங்க ஆல்ரெடி வந்து இப்ப 5 இயர்ஸ் படிச்சிருக்கீங்க அப்படின்னா 10 செமஸ்டருக்கு உள்ள சப்ஜெக்ட்ஸ் தான் வந்து கண்டிப்பா பேராக்ஸ் ஆல் இந்தியா பார் எக்ஸாமினேஷன் சப்ஜெக்ட்ஸ்ல வந்து இருக்க போகுது. பட் வந்து எல்லா டாபிக்ஸுமே நீங்க வந்து கவர் பண்ணிருக்க மாட்டீங்க. சில சில விஷயங்கள்னா உங்களுக்கு வந்து நீங்க படிச்சிருக்கனால வந்து தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஓபன் பண்ணி எந்த டாபிக் எந்த பேஜ் கிட்ட இருக்கு, எந்த டாபிக்கு பக்கத்துல எந்த டாபிக்ஸ் வருது அப்படிங்கிற மாதிரி ஜஸ்ட் வந்து நீங்க ஓபன் பண்ணி பாருங்க. ஜஸ்ட் வந்து நீங்க வந்து ஃபுல்லா வந்து கோத்ரூ பண்ணி படிக்கணும் அப்படிங்கிற அவசியம் வந்து கிடையாது. நீங்க வந்து லா படிக்கையில வந்து 3 இயர்ஸ் ஆர் 5 இயர்ஸ் படிக்கையில வந்து ஜஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் மட்டும் தான் படிச்சிருப்பீங்க. அதுமே வந்து சில டைம் வந்து மெமரியில இருக்கும். இன்கேஸ் வந்து நம்ம புக்ஸை பார்த்தா நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்ம படிச்சது வந்து ஞாபகம் வரும். அது மாதிரி என்ன பண்றீங்க அப்படின்னா நீங்க பேராக்ஸ் வாங்கினதுக்கு அப்புறம் ஜஸ்ட் வந்து ஒரு பேராக்டையும் வந்து ஓபன் பண்ணி பாருங்க. அப்ப நீங்க வந்து நீங்க படிச்சப்ப உள்ள டாபிக்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து மைண்ட்ல வந்து ரிவைன் ஆயிட்டே இருக்கும். ஸோ அப்ப ஒரு ரிவிஷன் பண்ண மாதிரி உங்களுக்கு வந்து தெரியும். ஜஸ்ட் நீங்க வந்து ரொம்ப மனப்பாடம் பண்ணணும் அப்படின்னா இல்ல. ஜஸ்ட் வந்து நீங்க ஓபன் பண்ணிட்டு இந்த மாதிரி எந்த டாபிக் எந்த பேஜ்ல இருக்கு, அதுல வந்து எந்த செக்ஷன் எந்த பேஜ்ல இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஜஸ்ட் வந்து ஒன்ஸ் வந்து நீங்க வந்து கோத்ரூ பண்ணிட்டு வந்தாலே போதும். ஸோ இதை தாண்டி நீங்க வந்து அதை உட்கார்ந்து ஃபுல் டாபிக்ஸும் படிக்கணுமா எழுதி பார்க்கணுமா அப்படின்னா எதுவுமே கிடையாது. நீங்க டைரக்டா அப்படியே செட்டா கொண்டு போய் உங்க பெஞ்ச்ல வச்சுட்டு நீங்க கொஸ்டின் பேப்பரை வாங்கிட்டு கொஸ்டின் பேப்பர்ல என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அதை வந்து அந்த பேராக்ட்ல எந்த பேஜ்ல இருக்கு, எந்த கண்டென்ட் கீழே கொடுத்துருக்காங்கிற மட்டும் சர்ச் பண்ணி அவரோட கரெக்டா ஆன்சரை நீங்க வந்து ஓஎம்ஆர் ஷீட்ல வந்து ஃபில் பண்ண போறீங்க. ஸோ இதான் நடக்க போகுது. ஸோ அதனால வந்து ஒரி பண்ணிக்காதீங்க. ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்குமா அப்படிங்கிற ஒரி பண்ணிக்காதீங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஸ்டின்ஸ் வந்து டிஃபிகல்ட்டா தான் கேக்குறாங்க. டைரக்ட் கொஸ்டின்ஸ் கேட்கறது இல்ல. ப்ரீவியஸா உள்ள ஏஐபி எக்ஸாமினேஷன்ல கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து டைரக்ட் கொஸ்டின்ஸா இருந்துச்சு. ஆனா இப்ப கேட்கிற கொஸ்டின்ஸ் எல்லாமே இன்டைரக்டா இருக்கு அப்படின்னா நீங்க செமஸ்டர் எக்ஸாம் எழுதையில வந்து ஒரு கொஸ்டின்ஸை வந்து டைரக்டா கேட்காம இன்டைரக்டா எப்படி கேட்டிருப்பாங்களோ அது மாதிரிதான் வந்து லாஸ்ட் டைம்ல உள்ள கொஸ்டின்ஸ் எல்லாம் அப்படி இருந்துச்சு. அதனால வந்து நான் என்ன சொல்றேன்னா நீங்க வந்து ஒரு ஒரு டாபிக் வந்து நீங்க வந்து சர்ச் பண்ணி பாக்குறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி உங்க மைண்ட்ல வந்து இந்த கொஸ்டின்ல உள்ள டாபிக்ஸ் வந்து எந்த டாபிக் கீழே வரும், கொஸ்டின்ல கேட்டிருப்பாங்கல்ல, சோ அந்த கொஸ்டின் வந்து எந்த டாபிக் கீழே வரும் அப்படிங்கறது ரைட்டா வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அதனாலதான் சொல்றேன் நான் வந்து நீங்க ப்ரீவியஸா 1 மந்த்துக்கு முன்னாடியே இருக்கிற பேராக்ஸ் எல்லாமே வந்து ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் வந்து நீங்க ஓபன் பண்ணி நீங்க பாருங்க. உங்களுக்கு ரொம்ப நீங்க படிச்சிருப்ப யூஸ் பண்ணிக்க நீங்க படிக்கும் போது இருந்திருக்க இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இருக்குல்ல, முதல்ல அதெல்லாம் வந்து எந்த பேஜ்ல இருக்கு,
எந்த செக்ஷன் கீழே சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத மட்டும் நீங்க வந்து ஒரு கிளான்ஸ் வந்து நீங்க வந்து ஓபன் பண்ணி அதை மட்டும் மெமரியில வச்சுக்கிட்டா போதும். ஜஸ்ட் நீங்க கொஸ்டினை பார்த்தோன்னே இந்த டாபிக் பின்னாடிதான் இந்த டாபிக் இருக்கு, இந்த செக்ஷன் கீழே தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து நீங்க டைரக்ட் பார்க்கையில வந்து 1 by 1 செக்ஷன் வந்து வரிசையா தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால வந்து இந்த செக்ஷன்ல இருக்கு இந்த டாபிக் வந்து இந்த செக்ஷன் தான் அப்படிங்கறது மட்டும் லைட்டா தெரிஞ்சா கூட போதும். நீங்க வந்து ஈஸியா வந்து நீங்க பாஸ் பண்ணிடலாம். ரொம்ப டிஃபிகல்ட்டானா இருக்காது. ஸோ அதனால வந்து ஈஸியா பாஸ் பண்ற மெத்தட் அப்படின்னு பாத்தீங்கன்னா டைரக்டா வந்து ஃபுல்லா ஒன் கிளான்ஸ் வந்து நீங்க வந்து ஓபன் பண்ணி எந்த செக்ஷன் கீழே என்ன டாபிக் இருக்கு அப்படிங்கறத மட்டும் லைட்டா தெரிஞ்சுக்கிட்டா போதும். பேசிக்கா வந்து நீங்க படிக்கையில சில வேர்ட்ஸ் இதெல்லாம் வந்து கண்டிப்பா உங்களுக்கு மைண்ட்ல இருக்கும். நீங்க கொஸ்டின் பேப்பர் பார்த்தோன்னே ஆட்டோமேட்டிக்கா ஸ்ட்ரைக் அவுட் ஆகும். ஸோ பேரக்ட் யூஸ் பண்ணையில எந்த செக்ஷன் கீழே எந்த டாபிக் இருக்கு அப்படிங்கிற மட்டும் லைட்டா எல்லா பேரக்டையும் நீங்க ஓபன் பண்ணி பாத்துக்கோங்க. ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மால் ப்ராக்டிஸ் வந்து பண்ணிடாதீங்க. அதாவது நீங்க எடுத்துட்டு போற பேரக்ஸ்ல வந்து எந்த ஒரு மார்க்கு அதே மாதிரி சும்மா அண்டர்லைன் பண்றது டிக் பண்றது இதெல்லாம் வந்து பண்ணிடாதீங்க. ஸோ வந்து சென்டர்ல பாத்தீங்கன்னா எல்லா சென்டரும் ஒரே மாதிரி இருக்காது. இன்கேஸ் வந்து அவங்க செக் பண்ணாங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்க கரெக்ட் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து உங்களை எக்ஸாம் எழுத விடாம பண்ணிடுவாங்க. ஸோ அதனால வந்து இது ஒரு டிஸ்கிளைமர் மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து எல்லா சென்டர்லயுமே வந்து செக் பண்ணுவாங்களா செக் பண்ண மாட்டாங்களாங்கிறது இல்ல. சில டைம் வந்து செக் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ரிஸ்க் ஆயிரும். அதனால எந்த ஒரு பேராக்லையும் எதையும் குறிக்கிறது அந்த மாதிரி எதுவும் வச்சுக்காதீங்க. பென்சிலால அண்டர்லைன் பண்ணிக்கிறது, நீங்களா மார்க் பண்ணி வச்சுக்கிறது, பேஜ் நம்பர் போட்டு வச்சுக்கிறது அப்படின்னா இருக்காதீங்க. அதே மாதிரி நீங்க புக்ஸ் இதெல்லாம் வந்து எடுத்துட்டு போயிடாதீங்க. பேராக்ட் மட்டும் எடுத்துட்டு போனுச்சுன்னா அந்த பேராக்ட் மட்டுமே எடுத்துட்டு போங்க. அதே மாதிரி வித்தவுட் நோட்ஸ். ஏன்னா சில டைம் வந்து பால் கவுன்சில்ல இருந்து ஸ்ட்ரிக்டா எல்லாருமே வந்து பேராக்ட் எடுத்துட்டு வராங்களாங்கிறத செக் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப டிஃபிகல்ட் ஆயிரும். அதனால வந்து புக்ஸே இல்லாம கூட எக்ஸாமினேஷன் எழுத வச்சிருவாங்க சில நேரம். ஸோ அதனால என்ன சொல்றேன்னா பேராக்ட் மட்டும் எடுத்துட்டு போங்க. புக்ஸ் கைடு இதெல்லாம் எடுத்துட்டு போகாதீங்க. அதே மாதிரி நீங்க எடுத்துட்டு போற பேராக்ஸ்ல எந்த ஒரு மால் பிராக்டிஸ் அப்படின்னா நீங்க வந்து அண்டர்லைன் பண்றதோ டிக் பண்றது அந்த மாதிரி எதையுமே வச்சுக்காதீங்க. ஸோ இதுதான் வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்லணும்னு நினைச்சேன் பார் எக்ஸாம்ல. மற்றபடி வந்து கண்டிப்பா அட்மிட் கார்டு எடுத்துட்டு போயிருங்க. அட்மிட் கார்டுங்கிறது ஆல் இந்தியா பார் எக்ஸாமினேஷனுக்கு நீங்க எழுதக்கூடிய ஆல் இந்தியா பார் எக்ஸாமினேஷனோட ஹால் டிக்கெட் வந்து அதுதான். ஸோ அட்மிட் கார்டு இல்லாம நீங்க என்ட்ரு ஆயிடாதீங்க. அட்மிட் கார்டு அதே மாதிரி அவங்களோட செட் ஆஃப் பேரக்ஸ் இது ரெண்டு மட்டும் நீங்க எடுத்துட்டு போனா போதும். ஸோ வந்து இப்போ ஆல் இந்தியா பார் எக்ஸாமினேஷனுக்கு நீங்க போகும்போது யூனிஃபார்ம் போட்டு போடுமா கலர் ட்ரெஸ் போட்டு போடுமா அப்படிங்கிற டவுட் இருக்கும். நீங்க கலர் ட்ரெஸ்லயே போகலாம். சில பேர் யூனிஃபார்ம்ல வருவாங்க, சில பேர் கலர் ட்ரெஸ்ல வருவாங்க, கலர் ட்ரெஸ்ல வருவாங்க. ஸோ நீங்க வந்து கலர் ட்ரெஸ் போடணும் அப்படிங்கிற நினைச்சீங்கன்னா கலர் ட்ரெஸ்லயே நீங்க வந்து போய்க்கலாம். அதெல்லாம் வந்து எந்த ஒரு ரிஸ்ட்ரிக்ஷன் இல்லை. யூனிஃபார்ம் தான் போட்டு வரணும் அப்படிங்கறதுல கலர் ட்ரெஸ்லயே போகலாம். ஸோ வேற அப்படின்னு பாத்தீங்கன்னா மெயினா நம்ம தமிழ்நாட்டுல எழுத போறோம் அப்படின்னா நீங்க வந்து சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி அப்படிங்கிற 3 சென்டர் தான் போடுவாங்க. ஸோ எந்த காலேஜ் அப்படிங்கறத நீங்க வந்து அதுல கொடுத்துருக்க டைமிங்க்கு 1 ஹவருக்கு முன்னாடியே நீங்க போயிட்டு அங்க ரீச் ஆகிற மாதிரி பாத்துக்கோங்க. ஏன்னா வந்து எல்லா காலேஜஸ்மே வந்து நியரஸ்டா இருக்காது. நீங்க போயிட்டு ஸ்டே பண்ணி போற மாதிரி இருக்கும். ஸோ அதனால அந்த ரூட் எல்லாமே வந்து முன்னாடி தெரிஞ்சு வச்சுட்டு நீங்க வந்து ஸ்பாட்டுக்கு கரெக்ட் டயத்துக்கு வந்து போயிட்டு உங்களோட எக்ஸாமினேஷன் வந்து நல்லபடியா எழுதுங்க. ஸோ இது ரிலேட்டட் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட்ல கேளுங்க, நான் வந்து கிளாரிஃபை பண்றேன். ஸோ வந்து பாஸ் பண்றதுக்குன்னு பாத்தீங்கன்னா நீங்க உங்க கையில தான் இருக்கு. நீங்க இப்ப சர்ச் பண்ணி எழுதையில உங்களோட டைம் வந்து வேஸ்ட் ஆயிடக்கூடாது. ஏன்னா அதுல கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னா நம்ம இங்க ஒரு கொஸ்டினுக்கே வந்து ஒரு 15 மினிட்ஸ் சர்ச் பண்ணி எழுதுறதுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு டைம் வந்து ஃபுல்லாவே போயிரும். ஸோ அதனால என்ன பண்ணுங்க அப்படின்னா இன்கே உங்களோட ஒரு கொஸ்டின் தெரியல அப்படின்னா தெரியற கொஸ்டின்ஸ் ஃபுல்லா ஃபர்ஸ்ட் ஃபில் பண்ணிருங்க. டக்குன்னு ஃபில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தெரியாத கொஸ்டின் அதே மாதிரி ஃபில் பண்ணையில வந்து OMR ஷீட்ல எந்த கொஸ்டின் நம்பருக்கு நேர வந்து OMR ஷீட்ல மார்க் பண்றோம் அப்படிங்கறதையும் நீங்க வந்து பாத்துக்கோங்க. கரெக்டா மாத்தி ஸ்டார்ட் பண்ணிடாதீங்க. OMR ஷீட்ல சின்னதா நீங்க வந்து ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணாலுமே உங்க ரிசல்ட் வந்து ஃபெயில் அப்படின்னு தான் வரும். ஸோ அதனால வந்து OMR ஷீட்ல ஷேர் பண்றது வந்து
கரெக்டான கொஸ்டினுக்கு நேரா ஸ்டார்ட் பண்றோமா அப்படிங்கறத வந்து பாத்துக்கோங்க. என்னோட எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவர் வந்து ஓஎம்ஆர் ஷீட்ல அவர் வந்து ஏதோ ரிஜிஸ்டர் நம்பர்ல ஓஎம்ஆர் ஷீட்ல ஷேர் பண்ணல ஏதாவது மார்க் ஷேர் பண்ணிட்டாரு. அது மாதிரி அந்த மாதிரி ஃபால்ட் நடக்கையில உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம்னா ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஃபெயில் வந்துட்டு இன்னொரு அட்டெம்ப்ட் தான் நீங்க அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ பெருசா வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டானா இருக்காது. யாரும் பயப்படாதீங்க. ஆல் இந்தியா பார் எக்ஸாமினேஷன் நினைச்சு நீங்க கொண்டு போற பேராக்ல ஒன்ஸ் வந்து நீங்க கிளான்ஸ் நீங்க ஓபன் பண்ணி பார்த்துட்டு டக்கு டக்குன்னு நீங்க வந்து கேட்கிற அதுல கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்களோ அது டக்கு டக்குன்னு சர்ச் பண்ணி எழுதுங்க. நீங்க சர்ச் பண்ணி தேடி எழுதுறதுல டைம் வந்து வேஸ்ட் பண்ணிடாதீங்க. டைம் வேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க ஃபுல் கொஸ்டின்ஸே வந்து ஷேர் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் வந்து ஃபுல்லா க்ளோஸ் ஆயிரும். ஸோ அதனால வந்து டைம் கன்சியூம் பண்றது கொஞ்சம் வந்து கரெக்டா நீங்க தான் கன்சியூம் பண்ணிக்கலாம். அது எல்லாமே நீங்க தான் வந்து பண்ணணும். உங்க கையில தான் இருக்கு. ஸோ அதனால வந்து சர்ச் பண்றதுல ரொம்ப டைமை வந்து வேஸ்ட் பண்ணிட்டாதீங்க. ஸோ வந்து கரெக்டா ஒரு கொஸ்டினுக்கு 5 minutes அப்படிங்கிற மாதிரி நீங்க வந்து டக்கு உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டின்ஸ் ஃபுல்லா ஃபர்ஸ்ட் நீங்க ஷேர் பண்ணிட்டு தெரியாத கொஸ்டின்ஸ் ஃபுல்லா ஒன் பை ஒன்னா சர்ச் பண்ணி யோசிச்சு இப்போ வந்து உங்களுக்கு பேரக்ட்ல கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா நீங்க படிக்கும் போது உள்ள படிக்கும் போது இந்த டாபிக்ஸ பத்தி நீங்க தெரிஞ்சிருந்தீங்க அப்படின்னா அது கண்டிப்பா உங்களுக்கு ஞாபகம் வரும். அதனால தெரிஞ்ச கொஸ்டின்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்க. கரெக்டா உங்க கொஸ்டின்ஸ் நேரம் உள்ள ஆன்சரை வந்து கரெக்டா ஷேர் பண்ணுங்க. ஸோ வந்து ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட்ல கேளுங்க. ஸோ இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல மீட் பண்றேன். தேங்க்யூ. பை.